அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பிஜேபிக்கு அடிமை, டெல்லிக்கு அடிமை என்றெல்லாம் ஒரு கதையை அளந்தார்கள். அது கிடையாது. நாங்கள் தான் கிங் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அதிமுக தலைமை கழகத்திற்கு தான் அத்தனை தொகுதிகளுக்கான இடஒதுக்கீடும் அங்கேதான் கூட்டணி கட்சிகள் கொடுக்கப்பட்டது. அங்கேதான் கூட்டணி கட்சிக்கான இடங்களும் அறிவிக்கப்பட்டது. இதிலிருந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் ஒரு கிங் என்பதை நிறுத்திவிட்டார். ஆகவே இதற்கு பின்பு மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி தர வேண்டும், தெளிவான தெம்பான திராணி உள்ள ஒரு தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். டெல்லியில் எதையும் கேட்டு பெறக்கூடிய திறமை உள்ள ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் ஏற்கனவே பணி செய்திருக்கின்றார். அவருடைய செயல், அவருடைய செல்வாக்கு இன்று குறையாமல் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் எடப்பாடியார் தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதிமுக தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதிமுக தனித்து ஆட்சி. திமுக கூட்டணியில நீண்ட இழுவரைக்கு பின்புதான் சீட்டு ஒதுக்கிருக்காங்க. இது களத்தில் எதிரொலிக்க மாட்டாங்க. அவங்க பல்வேறு முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அவங்க களத்துல அவங்க சொன்ன அவங்க கூட்டணி தலைவர்கள் சொன்னதெல்லாம் பாத்தீங்கல்ல பேட்டியில. அறிவாளத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். சில பேர் கசப்பான ஒரு ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்டோம் என்று போனார்கள். கம்யூனிஸ்டுக்குள்ள அங்கே பிரச்சனை, விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே பிரச்சனை. ஆகவே ஒட்டுமொத்தமான ஒரு சந்தோஷமான கூட்டணி திமுக தலைமையில் கிடையாது. அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி சந்தோஷமான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. தலைமை கழகத்தில் அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள ராயப்பேட்டை அலுவலகத்தில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஒப்பந்தங்களும் சரி, வேட்பாளர் பட்டியலும் சரி, அத்தனையும் அற்புதமாக அறிவித்த தலைவனாக எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறார். ஆக திமுகவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக எவ்வளவோ பின்தங்கி இருக்குது. கூட்டணி அமைப்பதிலும் பின்தங்கி இருக்கிறது, வாக்குகளை சேகரிப்பதிலும் பின்தங்கி இருக்கிறது, ஆட்சி நடைமுறையும் பின்தங்கி இருக்கிறது, வளர்ச்சி தமிழகத்தில் வளர்ச்சியும் பின்தங்கி இருக்கிறது. எல்லா வகையிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். ஆகவே அவர் தலைமையில் உள்ள கூட்டணியார் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமையும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். பாஜக தலைவர் நாகேந்திரன் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்தாரு. மாவட்டம் அதிமுக பலமா இருக்காதான் காரணமா இருக்கு. அதிமுக விருதுநகர் மாவட்டத்தில் பலமாக இருக்கிறது, திருநெல்வேலி மாவட்டத்தில் பலமாக இருக்கிறது. அவர் ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அவர் எங்க வேணாலும் போட்டிடலாம். அதிமுக அங்கு திருநெல்வேலியில் போட்டியிடுகிற காரணத்தால் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு அவர் எங்கள் மாவட்டமான சாத்தூரில் போட்டிருக்கிறார். அவருடைய வெற்றிக்கு அதிமுக தொண்டர்கள் முழு வீச்சோடு பணியாற்றுவார்கள். கிடையாது, ஜான் படையுடைய வெற்றிக்கும் எல்லா வெற்றிகளுக்கும் அதிமுக தொண்டர்கள் முழு வீச்சோடு பணியாற்றுவார்கள். கூட்டணி என்று வந்துவிட்டால் கூட்டணி தர்மத்தை முழுமையாக கடைபிடித்து கூட்டணி வேட்பாளரை வெற்றிக்காக தங்கள் ரத்தத்தை வேறையால் சிந்தக்கூடிய லட்சிய தொண்டர்கள் நிரம்பிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தான் எங்கள் தலைவர் எடப்பாடியார். ஆகவே வெல்லுவோம். எடப்பாடியார் ஆட்சியில் வருவார். அதிமுக ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.